ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்கிரிப்ட் செட்டப் பார்த்துருங்க. ஆல்ரெடி செட்டப் இருக்குது. இது ஷார்ட் செட்டப் பார்த்துருங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி ஏபிகே கொடுத்துருக்கோம். இந்த டிஎன்எஸ் சேஞ்சரு, அப்புறம் கேம் கார்டியனு, அப்புறம் குளோபல் ஃப்ரீ ஃபயர் தான் ஆல்ரெடி இருந்தது தான். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் இதாக இருக்கலாம். விர்ச்சுவல் மொத்தம் இந்த 4 ஏபிகே வேணும் இந்த ஸ்கிரிப்ட் செட்டப்புக்கு பார்த்துக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா டிஎன்எஸ் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு டிஎன்எஸில் டைப் பண்ணுங்கள். டிஎன்எஸ் டைப் பண்ணிட்டு இதில் பாருங்கள் ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு வருதா, இந்த வருதா, இதை டச் பண்ணி இந்த டிஎன்எஸை கொடுத்துக்குங்க. dns.google.com இதை கொடுத்து சேவ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ மல்டி ஆப்பில் போங்க. மல்டி ஆப்பில் போய்ட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்கும். அதில் அலோவ் கொடுத்துங்க. இது அக்செப்ட் கொடுத்துருங்க. அப்புறம் அக்செப்ட் கொடுங்க. அப்புறம் இதில் ஆன் பண்ணி விட்ருங்க. இதை ஆன் பண்ணி விட்டுட்டு பேக் வந்துடுங்க. பேக் பட்டன் நமக்குன்னா பேக் வந்துடும். அப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் குளோபல் ஃப்ரீ ஃபயர் இருக்கும், இதாக இருக்கா, இதை ஆட் ப்ளஸ் கொடுங்க. அலோவ் கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான திரும்ப டச் பண்ணுங்கள். இதில் கேம் கார்டியன் இருக்கும். கேம் கார்டியன் இந்த இருக்கா, MK கேம் ஃப்ரீ ஃபயர் கேம் கார்டியன் இருக்கா, இந்த கேம் கார்டியன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் என்னன்னா MK கேம் கார்டியன் இருக்கலாம், அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி அப்புறம் இதில் என்னென்னா ஃபேஸ்புக் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்துட்டு க்ரோமை டச் பண்ணுங்கள். க்ரோமு இதாக இருக்கலாம், க்ரோமில் போய் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிமெயில் வேணும்னா இதாக இருக்கலாம், அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இதில் அந்த 3ஆவதாக இருக்கலாம், இதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் இந்த இதை போய் ஆட் பண்ணி ஜிமெயில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பாட் ஐடியா ஏதோ ஒன்று, ஃபேஸ்புக்னால் இது, ஜிமெயில்னால் இதுக்குள்ளே போய் இது பண்ணி வச்சுக்கிடுங்க. லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செட்டப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த MK உள்ளே போங்க. அலோவ் கொடுங்க. பர்மிஷனு அக்செப்ட் கொடுங்க. அலோவ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஓகே. இதில் என்னென்னா இதில் வந்து MK இது அலோவ் இருக்கா, அலோவ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இதை நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மல்டிமீடியா தான் ஆஃபில் இருக்கும். இந்த பார்த்தீங்களா நாட் அலோவ்னு இருக்கா, இதை ஆன் பண்ணி விட்ருங்க. இதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகேவா. இதில் மோர் ஆப்ஷன் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை டச் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் கேட்கும், இல்லை பேட்டர்ன் கேட்கும், ஏதோ ஒன்று கேட்கும். பாஸ்வேர்டு கேட்கும்போது பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் இதை ஆன் பண்ண முடியும். ஓகே, இதை ஆன் பண்ணிட்டு பேக் பட்டனை அமுக்குங்க. பேக்கு இப்போது ரீஸ்டார்ட் நான் கொடுத்துருங்க. இதை டச் பண்ணி ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த MK இதை டச் பண்ணுங்கள். MK இதை டச் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ மினிமைஸ் பண்ணிங்க. ஹோம் மினிமைஸ் பண்ணிட்டு டிஎன்எஸை ஃபஸ்ட்டு உள்ளே போய் டிஎன்எஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடுங்க. டிஎன்எஸ் பார்த்துங்க. இதை டச் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் அந்த நரட்டோன் கனெக்ட் சேஃப்னு இருக்கலாம், இதை தான் டச் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ மல்டிமீடியாவில் போங்க. மல்டிமீடியாவில் போய்ட்டு ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். இதுதான் மெயினான கான்செப்ட்டு பார்த்துக்குங்க. ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இது ஓப்பன் ஆகுதா, சாரி இதில் VPN எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. VPN கனெக்ட் ஆகிருக்கு. டிஎன்எஸ் டச் பண்ணி VPN ஸ்டாப் பண்ணிடுறேன். சாரி, அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கு. இதை ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா தள்ளி விட்ரும். ரிட்டன் உள்ளே போங்க. மல்டிமீடியாவில் போய்ட்டு இந்த MK இது அப்படி இருக்கணும். ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் லோடாக விடுங்க. ஒரு அவ்வளோதான். இப்போ தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு ரிட்டனு
உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு இதை ஒரு 4 ஸ்டாப் கொடுத்துருங்க. 4 ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா அது பேர் வந்தது எம்கே. மறுபடியும் உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த கேம் கார்டன் எம்கேன்னு இருக்கலாம், இது டச் பண்ணுங்கள். டச் பண்ணி லாகின் கொடுங்க. இது என்னென்னா 1 டைம் செட்டப் தான். ஆனால் நீங்கள் மறுபடியும் இந்த செட்டப் நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கேமுக்குள்ளே போங்க. கேமுக்குள்ளே போனோன்னே இந்த செட்டப் தான் மெயினான செட்டப் பார்த்துக்குங்க. உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணுங்கள். ஓகேவா? நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா இருக்கா இதில் ஒரு லோகோ மாதிரி காட்டுதா பாருங்கள். இந்த லோகோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு சைடில் எங்கே வச்சு காணுமா, சரி சைடு ரைட் சைடு ஓரமாக ஒரு ஏற மாதிரி இருக்கலாம். அது டச் பண்ணி இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள். 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் ஃபைலை வந்து டெலகிராமில் தான் இருக்கும். அதில் போய்ட்டு டெலகிராம் டச் பண்ணி எஸ்ஜி ஹெட்சாட் நேம் இருக்கா, ஏகேபி பழனி, இந்த இதுதான் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். ஒரு டச் பண்ணிங்கன்னா எக்ஸெட்டி கொடுங்க. எக்ஸெட் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்டு வந்து 9496 பார்த்துங்க. இதுதான் பாஸ்வேர்டு, இந்த ஸ்கிரிப்ட் பாஸ்வேர்டு 9496. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு திரும்பி அதை டச் பண்ணுங்கள். இந்த லோகோவை இந்த இருக்கலாம், இதை திரும்பி டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதில் வந்து ஹெட்சாட் ஆண்டனா பாடி ஹெட்சாட்டு டபிள்யூஎம் ஏம் பாட்டு எக்ஸெட், இதில் ஏதாவது ஒன்று தான் வைக்கணும். மேஜிக் பிளேட் வச்சா பாடி ஹெட்சாட் வைக்கக்கூடாது. நான் வந்து ஹெட்சாட் மட்டும் வச்சு ஓகே கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த லோடு ஆகுதா பார்த்தீங்களா? அந்த லோடு எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். கம்ப்ளீட்டாக லோட் ஆகி நின்றதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் வைக்கணும். இப்போ பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு கீழே ஏதோ வெல்கம்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் நெட்டை ஆன் பண்ணணும். நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் நீங்கள் எந்த ஐடி போட போகிறீங்களோ, ஆனால் இது 1 டைம் செட்டப் தான் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ ஜிமெயிலு நீங்கள் இருந்தாலும் பேன் ஆகுது செக்கப் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்டிங்கில் போட்டு அதுக்கப்புறம் இதே செக்கப்பு நீங்கள் மறுபடியும் பண்ணிடுங்க செட்டப். ஓகேவா? பாருங்கள், இதில் லாகவுட் கொடுத்து ஆரம்பிச்சால் வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து விபிஎன் வந்து நெட்டு கட்டாகாத விபிஎன் தான் போடுதோம். அதனால் இதில் லாகவுட் கொடுக்க முடியுமான்னு தெரில, பார்க்கணும். இல்லைனா நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்து தான் வரணும். ஃப்ரீ ஃபயரை புதுசாக கஸ்டடி ஓப்பன் பண்ணணும். ஓகே, அது கஸ்டடி போட்டாச்சு. இப்போதைக்கு ஸ்டேடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி மினிமைஸ் பண்ணிட்டு டிஎன்எஸ் ஏபிகே இருக்குல்ல, அதை டச் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னா விபிஎன் ஆன் ஆயிரும். இப்போ உங்களோட ஐடி பேன் பிளாக் லிஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா நீங்கள் இப்போ அன்லிமிட்டடாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ மேட்ச் போட முடியுமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் போகிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேம் ப்ளே எவ்வளோ, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டவர் இது வந்து கனெக்ட் பண்ணும்போது டவர் கட் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்டிடி போட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு பேன் ஆகாதுன்னு தெரிஞ்சால் இந்த செட்டப் மறுபடியும் பண்ணிக்கிடுங்க.
சப்போஸ் இது லாக் அவுட் ஆகுதான்னு தெரில, நான் அப்புறமா பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது I trained myself for this on Bermuda. Takedown. அப்படி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பேன் ஆகலன்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிங்கன்னா லாக் அவுட் ஆகணும். ஆகலைன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் தள்ளி விட்டு தான் வரணும். தள்ளி விட்டு செட்டப் வந்து புதுசாக தான் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. பண்ணிட்டு இப்போ கேம்லாம் விளாண்டு முடிச்சிட்டிங்க. இப்போ தள்ளி விடுங்க. இப்போ தள்ளி விட்டீங்க, கேம் தள்ளி விட்டு இப்போ என்ன பண்ணேன், மல்டிமீடியா இது தள்ளி விட்டுறேன். இதை ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா டிஎன்எஸ் தான் இதில் மெயினாக வேணும். டிஎன்எஸ் இதில் வந்து டிஎன்எஸ் வந்து பார்த்துட்டு அந்த டிஎன்எஸ் கரெக்டாக வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், என்னால் ரிட்டர்ன் சொல்லுவேன். டிஎன்எஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயரை அன்ஸ்டால் பண்ணிடணும். ஃப்ரீ ஃபயர் வந்து கிளியர் டேட்டா கிளியர் கேட்சை கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ வந்த மாதிரி செட்டப் தான், எல்லாமே இதே செட்டப் தான், சேம் செட்டப் தான். ஒரு டைம் செட்டப் பண்ணுவீங்க, அவ்வளோதான். கிளியர் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிக்கவுமே கிளியர் கேட்சாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் சரி சப்போஸ் பேன் ஆகலன்னு தெரிஞ்சால் அதே செட்டப் தான், சேம் செட்டப் தான். கிளியர் கேட்சப் நீங்கள் விளாண்டு முடிச்சோன்னா கிளியர் கேட்சப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கூகுள் ஃபேஸ்புக்னு வரும்போது நீங்கள் கூகுளில் போய்ட்டு அதுக்கப்புறம் டிஎன்எஸ் ஆன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அதுக்கப்புறம் டிஎன்எஸ் ஆன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.